Hello dear students, welcome to Sean's Education Hub. In the video நாம Standard 9 First Midterm Test 2025 English question paper ஓட answer key பார்த்துடலாம். First two synonyms, அதாவது meaning. I wanted to pursue cricket seriously. Pursueன்றது தொடர்றது. So option C, follow. Second one, he did not look very prosperous. Prosperousன்றது செழிப்பு. So option D, flourishing. Next two வந்து antonyms, அதாவது opposite. Third one, sir would stop me in the melee. மேலேயோட மீனிங் வந்து கன்ஃபியூஷன் இல்லை கேயாஸு இல்லை நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை. ஸோ ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா ஹார்மனி, அதாவது ஒற்றுமை, ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன் வந்து ஹி மட்டர்டு டு ஹிம்செல்ஃப். மட்டர்டுன்றது வந்து லோ ஆடியோவில் பேசுறது இல்லை இன்ஆடிபிள், மற்றவங்களுக்கு கேட்காம இருக்கிறது. ஸோ ஆண்டனிம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிளியர். ஃபிஃப்த் ஒன் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் பிரைட்டுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, எல்ஒய், பிரைட்லி. சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் ஒபேக்கு, டிஸ்ஒபே. செவன்த் ஒன் வந்து ப்ரப்போசிஷன், ஷி வாஸ் பார்ன் ஆன் த 5th July. கரெக்ட் ஆப்ஷன் இங்கே இல்லை, ஸோ உங்கள் எல்லாருக்கும் 1 மார்க் கிடைக்கும். கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆன். எயித்து ஒன், வாக்கிங் ஹெல்ப்ஸ் டு பர்ன் ஆஃப் த கலரிஸ். ஏன்னா பர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது ரெடியூஸ் பண்ணுறது, வேற பர்ன் அவுட்னு சொல்கிறது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணுறது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, பர்ன் ஆஃப். Then 9, 10, 11, 12 ஷார்ட் ஆன்சர்ஸ் எனி 3 எழுதலாம். 2 மார்க்ஸ் ஆன்சர். ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கொஷின் 13 வந்து போயம் எக்ஸப்ட்ஸ். 13A, who is the speaker? The poet Robert Frost is the speaker. Question 13B வந்து pick out the rhyming words. Queer, near. Then 14 வந்து how are the woods? The woods are lovely, dark and deep. Direct answer உங்களுக்கு அது இருக்கு. B வந்து whom does I refer to? I refers to the poet Robert Frost. 15A வந்து how did the poet feel in the morning? Glad என்ற ஆன்சர் உங்களுக்கு poetic lineல இருக்கு. ஹாப்பியும் எழுதலாம். He felt happy or glad in the morning. Who is the 4 refer to here? 4 refers to the enemy of the poet. 16A வந்து what does apple signify? Apple signifies anger. What grew both day and night? அது வந்து ஆன்சர். Anger grew both day and night. 17th punctuation. எம் கேபிட்டல் பண்ணணும் மதர். காண்ட்டில் வந்து அது கான்ட்ராக்ஷன், ஸோ என்னுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும். தென் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்ஸஸில் எம் கேபிட்டல் பண்ணணும், எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு டாட் வைக்கணும். பி கேபிட்டல் பண்ணணும், எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு டாட் வைக்கணும். மதர் காண்ட் கெட் ஹோம் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பிரான்ஸ். தென் 18, 19, 20, 21 ப்ரோஸ் அண்ட் போயமோடைய பேராகிராஃப் ஆன்சர் சாய்ஸ் இருக்குது. நல்லா கரெக்டாக எழுதும் போது உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும் ஈச் கொஷனுக்கு. தென் கோட் ஃப்ரம் மெமரி வந்து மிஸ்டேக் இல்லாமல் போயம் நேம், போயட் நேம் போட்டு எழுதும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கொஷின் 23 லெட்டர் ரைட்டிங்க்கு சேனலில் இருக்கிற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 5 மார்க் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அங்கே கிடைக்கும். தென் பேராகிராஃப் ரைட்டிங் கொஷின் 24 சப்ளிமெண்ட்ரி, அதுவுமே நீங்கள் அழகாக கோட்ஸ் எல்லாம் எழுதும் போது உங்களுக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.